அவன் எத்தனை பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? பேபி பேபி சொன்னா புரிஞ்சுக்கோ பேபி. எனக்குலாம் ஒண்ணுக்கே முடியல ப்ரோ. அவன் எப்படி அத்தனை வச்சிருக்கான்னு தெரியல பேபி. நேத்து தான் ஒண்ணு புட்டுக்கிட்டு போச்சு. ஃபீல் கூட பண்ணல, அதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிட்டான். யா ப்ரோ, ஆக்சுவலி பல கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். எப்படி ப்ரோ இத்தனை பொண்ணுங்க கூட கமிட்மெண்ட்ல இருக்கீங்க? பொண்ணுங்களா? இஎம்ஐ ப்ரோ. ப்ரோ கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரேபன் 12K. சொந்த கண்ணாடியா? 2 months முடிஞ்சுனா நம்மளது தான் ப்ரோ. கண்ணாடி கட்டுறேன் ஃபஸ்ட்டு. கடுப்பேத்திது. சரி, சட்டையாச்சும் உண்டா இல்லை அது இஎம்ஐயில் வாங்கி போட்டிருக்கியா? ப்ரோ ஃபஸ்ட்டு இஎம்ஐ தப்பாக பேச நிறுத்துங்க. இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியுமா? அதே மாதிரி இஎம்ஐல நல்ல விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நான் சொல்கிறேன், நான் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுப்போமே. 5 வருஷம் இஎம்ஐ போட்டு வாங்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நீ 5 வருஷம் காசு சேர்த்து வச்சே வாங்காமப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியுமா? பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு. எவ்வளோ? வருஷத்துக்கு 7%. டேய், கார் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 9% தான்டா போடுறான். சரிடா, இது 2% டிஃபரன்ஸ்க்காக என் 5 வருஷம் சந்தோஷத்தை இழந்துட்டு எப்படியாச்சும் 5 வருஷம் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சே வாங்க முடிவு பண்ணிட்டு வச்சுப்போமே. டேய், என் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க காசுலாம் சேரும் நினைக்கிறீங்களாடா? திடீர் செலவு, வீட்டு செலவு, டீன் செலவு. சரி ஓகே, 5 வருஷத்துல எப்படி ஒரு 10 லட்ச ரூபாய் சேர்த்துட்டு கடைசியா கார் ஷோரூம் மாதிரி போய் நிக்கிறேன்னே வச்சுப்போமே. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய் கார் வாங்குறது இப்ப 17 லட்சமா இருக்கும்டா. கார் விலைவாசி மட்டும் ஏறின்னு நினைக்கிறீங்களா? ரோட் டாக்ஸ் ஏறி, ஆட்சி மாறி, பெட்ரோல் விலை ஏறி, கடைசியா இப்போ 5 வருஷத்துக்கு காரும் இல்லாம, அது ஓட்டுறதுக்கு இப்போ வயசும் இல்லாம, நிம்மதியும் இல்லாம இருந்துட்டு போறதுக்கு நிம்மதியா கார் வாங்கிட்டு போவேன் நானு. ஏன் சார், நாங்களாம் கார் வாங்கக்கூடாதா? ஐயோ சாரி ப்ரோ. சே, தெரியாமல் சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் கார் இங்கே நான் பார்க்கவே இல்லையே. நீங்கள் இன்னும் என் காரை பார்க்கலையா? இதோ. கடுப்பான இன்டர்வியூவர் இஎம்ஐயில் ஒரு கத்தியை வாங்கி அதை வைத்தே நமது இஎம்ஐ ராஜமுருகத்தை குத்தி கொலை செய்தார். இஎம்ஐயும் ஒரு அடிக்ஷன் தான். அதனால் தேவையான பொருளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.